ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஏழ்ரை கேமர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெரி ப்ரோக்கோ நம்மளுக்கோ 1 vs 1 பார்க்க போகிறோம். குரு விஸ் சிஷியன் மேட்ச். இது ஒன்லி ஒன் டாப் மேட்ச் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரும் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பார், நம்மளும் அவரை தூக்கி போட்டு மிதிப்போம். பட் கடைசியில் நம்ம ஜெயிக்க போகிறது நம்ம தான். எப்பயும் ஜெரி ப்ரோ ஆடுற மாதிரி இப்போ ஆடலை, அது வேறு விஷயம். ஜெரி ப்ரோ எப்பயும் ஆடுற மாதிரி ஆடணும், நம்ம கதை அவ்வளோதான். சரி வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று விளாண்ட மேட்ச் ப்ரோ, நேற்று விளாண்ட மேட்ச் கைஸ். இந்த மேட்ச்சை நாம் நேற்று ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். அதனால் நம்ம இந்த மேட்ச்சை வந்து இப்போது ஜெயிச்சோம்லாம் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு போட்டிருக்கோம். என்னென்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரில கைஸ். நீங்கள் எதனா உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எதனா டைப் பண்ணிங்கன்னா நம்ம அதை வந்து கண்டென்ட்டாக எடுத்து போட்டு போடலாம். யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன் கைஸ். நீங்கள் எதனா ஒரு நல்ல கண்டென்ட் நான் சொன்னீங்கன்னா போடலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஜெரி ப்ரோவும் நம்மளுக்கும் 1 vs 1 ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான். நம்ம ஜெரி ப்ரோ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு பக்கா ஒன் டாப் பிளேயர். எந்த கன்று கொடுத்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பார். எல்லாரையும் சொல்ல முடியல, நம்மளை தூக்கி போட்டு மிதித்தார் ஒரு காலத்தில். இந்த மேட்செல்லாம் பாருங்களேன், என்ன அடிப்பாருன்னு மட்டும் பாருங்கள். எப்படி அடித்தாருன்னு தெரில, எப்படி அவருக்கு ஒன் டாப் இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. செம்ம அடிப்பார். நல்ல பிளேயர் ஜெரி ப்ரோ. அவரோட ஐடி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு ஜெரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அவர் ஐடி நான் அனுப்பி விட்றேன். தென்னு நம்ம கேர்ளில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்களோட ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நாளும் வீடியோ போடுறதுக்கு எதனா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம ஒரு நாளும் நல்ல வீடியோவாக போடலாம். உங்களோட சஜஷன் படி வீடியோ போடலாம். தென் பார்த்தீங்கன்னா, உங்கள் யாருக்கெல்லாம் ப்ளே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கில்டில் ஜாயின் பண்ணி விட்றேன். எவ்ரிடே ரூம் மேட்ச் ஆடலாம் கைஸ். எவ்ரிடே நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக ரூம் மேட்ச் ஆடலாம். நல்லா ஜாலியாக பேசலாம். அதை விட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஜெரி ப்ரோவுக்கும் நமக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு லெவல் கைஸ். நம்ம ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப். 2 பேரும் நல்ல டைப்பு. ஜெரி ப்ரோவும் ரொம்ப நல்ல டைப் தான், நல்லா ஜாலியாக பேசுவார். டென்ஷன் ஆனால் மட்டும் கொஞ்சம் ஏடாகூடமாகிடுவார் நம்ம ஜெரி ப்ரோ. மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர் தான். ஜெரி ப்ரோ கூட யாருக்கெல்லாம் ஆடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் வந்து ஜெரி ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். என் கூட ஆடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் அவங்க ஐடியா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ஃபாலோ கொடுக்குறேன். நம்ம ப்ளே பண்ணலாம். எவ்ரிடே ரேங்க் புஷ் இருக்குது கைஸ். நம்ம எவ்ரிடே ரேங்க் புஷ் பண்ணலாம், ரூம் மேட்ச் ஆடலாம், சிஎஸ் புஷ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் கைஸ். அதுக்கு நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும் கைஸ். நம்ம ஜாலியாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களே ஒன் டாப்பு, அது நம்மளுக்கு எப்படி விழுந்துச்சுனே தெரியாது. எல்லா ஒன் டாப்பும் அப்படி தான் கைஸ் அடிச்சேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஆனால் ஒரு ஒன் டாப்பும் அந்தளவுக்கு விழுந்துச்சு. பாவம் ஜெரி ப்ரோ இந்த மேட்ச் ஃபுல்லாகவே கதறிட்டார். என்ன ப்ரோ நீ இந்த அடி அடிக்கிறிய ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா நம்ம குரு ஆச்சே, அவர் சிஷ்யன் தானே நம்மளுக்கு. ஜெரி ப்ரோ வந்து நான் ஏன் அவரை வந்து சிஷ்யன்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து எனக்கு அவருக்கு MP40, நானும் MP40 ஆடும், அவரும் MP40 ஆடுவார். அவருக்கு MP40 ஆட சொல்லி கொடுத்தது நான் தான் அப்படின்னு ஒரு பொய்லாம் சொல்ல மாட்டேன். அவரே தான் கற்றுக்கிட்டாரு. ஸோ இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறது வந்து சிஷ்யன் அப்படின்ற ஒரு வேர்டில் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவரே சொல்லுவார், ப்ரோ நீ MP40 ஏற்ற பிறகு தான் ப்ரோ நீயும் நானும் ஆட ஆரம்பித்த பிறகு தான் ப்ரோ எனக்கு MP40 ஒழுங்காக வருது, ஒன்று பார்த்து தான் ப்ரோ MP40 ஒழுங்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய புதுசுலாம் கிடையாது MP40. நம்மளே ஒரு நூபு. அதை பார்த்துட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. என்னன்னு தெரில, அவருக்கு நம்ம விளாட்றது பிடிச்சிருக்கு போல இருக்குது. அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா 1 vs 1 ஒன் டாப் வந்து அவ்வளோவா வராது. ஸோ அவர் நல்லா அடிப்பார், எனக்கு சுத்தமாக ஒன் டாப் வராது. எல்லா ஒன் டாப்பும் நான் எப்படி அடிப்பேன்னா, கொஞ்சம் ஃப்ளூக்கில், இல்லாட்டி ஒரு சில டைமில் டென்ஷனான ஆடுவோம் ஒழுங்கா, அப்படி இல்லாட்டி ஃப்ளூக்கில் அடிப்பேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது, அவர் ஸ்கில் அதிகமாக இருக்குது. ஸோ அவர் நல்லா ப்ளே பண்ணுவார். நம்மளுக்கு தான் எதுவுமே இல்லையே, நம்ம தான் ஒரு நூபாச்சே, அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம ஏன் இப்படி ஓப்பன்லேயே போடுறோன்னா, நானும் ஜெரி ப்ரோ விளாடும்போது வந்து நாங்கள் 2 பேரும் ஓப்பனில் தான் போட்டு விளாடுவோம், சுற்றிலாம் போட்டுக்க மாட்டோம்.
ஏன்னா எங்கள் 2 பேருக்கு தெரியும் ஓப்பனில் நின்று மெட்கிட் போட்டால் அடிக்கக்கூடாதுன்றது. ஸோ 2 பேரும் மெட்கிட்டு போட்டுப்போம். இப்போ தலைமலையே விழுந்துச்சு ஜெரி ப்ரோவுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அடிலாம் எனக்கு எப்படி விழுந்துச்சுனே தெரியாது. அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனால் செம்மடி, சரியான அடி, மண்டை மேலே விழுந்துச்சு அவருக்கு. பாவம் பையன் கத்துறாரு ஏரியாவில், ப்ரோ என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறிய ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜெரி ப்ரோவுக்கு வந்து டெசர்ட்டில் விழணும்னு நினைக்கிறேன். டெசர்ட்லேயே டபுள் பேர்லேயே எதுலேயே ஒன்று விழணும். நல்ல அடி தான் ஜெரி ப்ரோவுக்கு. அவரும் நல்ல ஃபைட் பண்ணார் என் கூட. இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் அவரும் நல்லா தான் என் கூட ஃபைட் பண்ணார். 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணோம். யாரும் விட்டு கொடுக்கல, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. செம்ம அடி அடிச்சிட்டாரு. அவருக்கும் சரியான அடி, எனக்கும் சரியான அடி. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனில் நின்று மெட்ரிக் போட்டிருந்தார். நான் அது சரியாக கவனிக்கலை. தெரியாதனமாக ஒரு புல்லட் விட்டேன் ஒரு மேலே. ப்ரோ மன்னிச்சுக்கோ ப்ரோ, ஜெரி ப்ரோ, சாரி ப்ரோ, தெரியாமல் வச்சிட்டேன் ப்ரோ. இந்த வீடியோ நீ பார்ப்பேன் நான் நம்புகிறேன் ப்ரோ. தெரியாமல் வச்சிட்டேன் ப்ரோ, மன்னிச்சுக்கோ ப்ரோ. கோவப்பட்டுறாது ப்ரோ, கோவப்பட்டுறாது. நம்ம இதிலே கேட்டாச்சு, சாரி. நம்ம ஜெரி ப்ரோ கிட்டே இதிலே பேசியாச்சு. அவர்கிட்ட நான் நேர்லேயும் சொல்லிட்டேன், ஜெரி ப்ரோ தெரியாமல் வச்சிருந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ஓகே தான் சொன்னார். அவரும் ஒன்றும் டென்ஷன்லாம் ஆகலை. அவர் சும்மா ரொம்ப ஜாலி டைப் தாங்க ஜெரி ப்ரோ. அவர் எப்படி ரொம்ப எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். சும்மா ஃபன்னாக ஆடுவார். இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நாங்கள் 2 பேரும் ஃபன்னாக தான் ஆடினோம். நீ ஏன்னா ஆடிக்கலாம், பார்த்துக்கலாம் ப்ரோ, வா ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நம்ம போனோம் ஜாலியாக ஒன் டாப்புக்கு. நம்மளுக்கெல்லாம் ஒன் டேப்பே வராது. நான் நினச்சேன்னா ஜெரி ப்ரோ நம்ம அடிச்சு கவுத்து போட்டுருவார், அவ்வளோதான் நம்ம மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா, கட்சியில் உள்ளே போய் வாடின பிறகு தான் தெரியுது நம்ம தான் ஜெரி ப்ரோ அச்சு ஓட விட்டுனுக்குறோன்றது. எப்படி இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு ஜெரி ப்ரோ நம்மளை கழுவி ஊற்ற போகிறாரு, அது வேறு விஷயம். சரி இருந்தாலும் பார்த்துக்கலாமே, ஜெரி ப்ரோ தானே, நம்ம ப்ரோ தானே, பார்த்துக்கலாம் விடுங்க. என்ன கைஸ் கரெக்டு தானே, நம்ம ப்ரோ தானே, என்ன பண்ணிட போகிறாரு, ஜாலியாக தானே இருக்க போகிறாரு, பார்த்துக்கலாம். என்ன கைஸ் கரெக்டு தானே. அப்புறம் உங்கள் யாருக்குனாலும் எதனா கிவ்அவே பண்ணோம் அப்படின்ற ஒரு இதில் இருந்துச்சுன்னா உங்கள் ஐடியா மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். நான் கிவ்அவே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிவ்அவே பண்ணுறேன். உங்களோட ஐடியா கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிவ்அவே முடிஞ்சால் பண்ணுறேன், முடிஞ்சால் இல்லை ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு கிவ்அவே பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம கிவ்அவே பண்ணுற மாதிரி தான் ப்ரோ கைஸ் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜெரி ப்ரோ வந்து நம்ம அடிக்கலான்னு ரொம்ப தடவை ட்ரை பண்ணுறோம், ஆனால் விழலை. 3வது ட்ரை பண்ணோம், முடிஞ்சு போச்சு ஒரு கதை. நம்மளுக்கு எப்படின்னா நம்மளை ஓப்பனில் நின்றுட்டோம்னா நம்ம அடிச்சிருவோம். ஜெரி ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது, அவரும் அப்படி தான் ஓப்பனில் நின்றாருன்னா அடிச்சிடுவார். ஆனால் அவர்கிட்ட ஷார்ட்டில் ஏறவே கூடாது. ஏறணும்னு வைங்க தலா மேலேயே அடிப்பார், பழுக்குன்னு டபுள் பேரில். அவர் கிட்ட வந்துட்டும் நம்ம டபுள் பேரில் வந்து பக்கத்தில் ஏறவே கூடாது. அவர் கையில் டபுள் பேர் இருந்துச்சு, நம்ம பக்கத்தில் போனோன்னா நம்ம கதி அவ்வளோதான். நம்மளை படுக்க விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி படுத்துப்போம், அவ்வளோதான். அவர் அடியில் யாரும் இது டபுள் மீனில் எடுத்துக்கோனா, படுத்துப்போம் மீன்ஸ் அடித்தோடனே கீழே விழுந்துருவோம்ல, அந்த மீனில் சொன்னேன், நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி ப்ரோ கூட ஜாலியாக தாங்க ஆடினோம். ரொம்ப சீரியஸாலாம் 2 பேருமே ஆடல, ரொம்ப ஜாலியாக தான் ஆடினோம். ரொம்ப ஃபன் பண்ணிக்கின்னு ஏரியாவில் ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த டைமில் அப்படியே சும்மா ஒரு ரூம் மேட்ச் போன போக்கில் ஒரு ரூம் மேட்ச் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடின மேட்ச் தான் இது. 2 பேரும் இல்லை, என்னோட நிறையா ஸ்கில் இருக்குது அவருக்கு. அவர் ரொம்ப நல்ல பிளேயர் தான். ரொம்ப நடுவில் ஒரு சின்ன குழப்பம், பைத்தியமாயிட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே 7 பேர் வச்சுக்கிறோம், அப்போ நம்ம எவ்வளோ பெரிய 7 இருப்போம். கரெக்டு தானே, நம்ம ஒரு 7 தானே, எல்லாருக்கும் 7 தான். ஜெரி ப்ரோவை அடித்து ஓட விடலாம், கண்டிப்பாக அடித்து ஓட விட்றோம் அவரை. இப்போ கதற அடித்து ஓட விட்றோம் பாருங்கள். இந்த மேட்ச்சில் ஜெரி ப்ரோ வந்து நம்மக்கிட்ட வரும்போது என்ன அடி வாங்கிட்டு போவார் மட்டும் பாருங்கள். ஜெரி ப்ரோ எல்லா மேட்சுமே ஒன் டாப் தான் கைச்சிருச்சேன் நான். அவ்வளோவா பாடி ஷாட் அடிக்கலை, ரொம்ப யூஸ் பண்ணல பாடி ஷாட்டு.
ஓரளவுக்கு பாடியும் ஹெட்டும் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெரி ப்ரோ சரியாக ஆடலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெரி ப்ரோ சரியாக ஆடலை. அவர் சரியாக ஆடி இருந்தார்னா என்னெல்லாம் முட்டைக்குன்னு அடிச்சுட்டு ஓட விட்ருப்பாரு. அவர் சரியாக ஆடாதது தான் இந்த மேட்ச்சில் நான் ஜெயித்தது காரணம். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்துட்டு ஜெரி ப்ரோ ரிவெஞ்ச் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அவரை நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவர் ரிவெஞ்ச் எடுத்தாருன்னா அது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் போடுறேன் உங்களுக்காக. இந்த மேட்ச் பாருங்களேன், எப்படி அடிப்புன்னு மட்டும் பாருங்களேன். ஒன் டேப்பு இது எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. பார்த்தீங்களா, இந்த ஷார்ட் எனக்கு எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கே தெரில. உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் எப்படி அடிச்சிருப்பேன்றது. இந்த மேட்ச் மொத்தமாக 7-8க்கு சொல்லி ஜெயிப்பேங்க. அவர் 2, நான் 8. அவர் சரியாக ஆடலை. அவர் சரியாக ஆடி இருந்தார்னா அவர் 1 vs 4 பண்ணுற பிளேயர். அப்படிப்பட்ட பிளேயரை நான் இப்படி அடிக்கிறேன்னா அப்போ அவர் சரியாக ஆடலை. நம்ம நூபுங்க கைஸ், நம்ம பாட்டு. நம்ம கிட்டலாம் எப்படி சொல்கிறது, நம்ம அவ்வளோ பெரிய ஸ்கில்ஸ்லாம் கிடையாது. நம்ம அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது. ஆனால் ஜெரி ப்ரோ நல்லா ஆடுவார். அவர் ஐடியை பார்த்து யாரும் குறைச்சி ஆட போகலாம் வேணாம். அவர் ஐடி பார்க்க தான் அப்படி இருக்கும். ஆனால் அடிக்கிற ஒரு அடி இடி மாதிரி உயித்து நம்மளுக்கு. அவர் கூட தான் காய்ஸ் நம்ம எப்போயுமே ரேங்க் புஷ் பண்ணுவோம். அவர் கூடயும் அப்புறம் நம்ம ஏரியாவில் ஃப்ரீக்கி பாஸ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஐஎம்சி இட்டாச்சி, அப்புறம் இட்டாச்சி, இந்த மாதிரி அப்புறம் ஹிரோஷி 420, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க கைஸ் நம்மக்கிட்ட. அப்புறம் மினாட்டோ, நம்மளோட ஏடபிள்யூஎம் பிளேயர் மினாட்டோ. அவர் எப்படி சொல்கிறதுனா ஆனால் அவனா தூக்கி பாரு ஏடபிள்யூஎம், ஆனால் ஒழுங்காக ஆட மாட்டார். அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒபிட்டோன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எதுக்கு தான் ஆடுறாருன்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் ஒரு பிளேயர்னு சொல்லி வெளியே சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் அவரும் அப்படி தான் ஏடபிள்யூனா எடுத்துன்னு போவார். ஆனால் கோவம் வந்துச்சுன்னா எல்லாருமே அடித்து ஓட விட்ருவானுங்க கைஸ். நம்ம ஸ்குவாடு அப்படி தான். எப்படி சொல்கிறது, அவ்வளோ பெரிய ஸ்குவாடுன்னு சொல்லலை நான், ஓரளவுக்கு மீடியமான ஒரு ஸ்குவாட். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டோம். ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் ஜெயிக்க மாட்டோம், அது வேறு விஷயம். ஜெயிக்கிற வரைக்கும் எதுவும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் போடுவோம். அந்த போராட்டத்தில் அவனுங்களை போட்டு திட்டுறது, அவனுக்கு நம்மளை போட்டு திட்டுறதுலேயே கரெக்டாக போய்டும். அப்படியே போயிட்டே இருக்க வழியில் நம்மளும் போகலாமேன்னு போவோம். ஆனால் நம்மளை மண்டை பண்ணி அடிச்சிருவாங்க. இந்த மேட்ச்சில் கிடையாது, ரூம் மேட்ச்சில் சொல்கிறேன். ஸ்குவாடில் உங்கள்கிட்ட எதனா ஸ்குவாட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்குவாடை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக விளாடலாம். சரி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். இதோடு இந்த வீடியோலேருந்து உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் 7 கேமர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ். பாய்.